அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. எஸ்டர்டே ட்ரம்ப் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, ஈரான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கலை அப்படின்னா நாங்கள் அவங்க மேலே அவங்களோட பவர் பிளான்ஸில் நாங்கள் வந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வந்து 2 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நாங்கள் 48 hours ஈரானுக்கு ஒரு கெடு விதிக்கிறோம். என்ன கெடு அப்படின்னா, ஒரு டெட்லைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. என்ன டெட்லைன் அப்படின்னா, நாங்கள் வந்து ஈரான் மேலே பவர் பிளான்ஸ் மேலே அட்டாக் பண்ணுவோம். எதனால் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிற அந்த கடல் வழியை திறந்தால் தான் நாங்கள் வந்து அந்த அட்டாக்கை வந்து நடத்த மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் என்னன்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் முன்னாடி வீடியோஸில், இல்லைனா நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படின்னா ஒரு பெர்ஷியன் கல்ஃப்லேருந்து போகிற பாதை. அந்த பாதை மூலியமாக தான் அங்கேருந்து ஈரான்லேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்கள் மற்றும் அந்த வளைகுடா நாடுகள்லேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் எல்லாத்தையுமே அங்கேருந்து தான் வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பாதையை வந்து நாங்கள் மூடி வச்சுக்கிட்டு நாங்கள் தான் வச்சுருப்போம், எங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும்னு ஈரான் சொல்கிறது அமெரிக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னுமுமே ஈரான்கிட்ட தான் அந்த கண்ட்ரோல் இருக்குது. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கார்க் ஐலாண்டையும் நாங்கள் வந்து மெயினான முக்கியமான எண்ணெய் வயல்களையும் நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தரப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இதுதான் நடந்திருக்கு. இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை திறக்க சொல்லி ஈரான்கிட்ட மிரட்டுறாங்க. பதிலுக்கு ஈரான் சும்மா விடுவான். ஸோ ஈரான் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நீங்கள் வந்து பரவாயில்ல எங்களோட பவர் பிளான்ஸை நீங்கள் அட்டாக் பண்ணுங்கள், நாங்கள் வந்து அப்படியே வேடிக்கை பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லலை. ஈரான் பவர் பிளான்ஸ் அப்படிங்கிறது மெயின் சோர்ஸ் அவங்களுக்கு. ஸோ இதை அட்டாக் பண்ணால் அங்கே இருக்கிற மக்களுக்கு கரண்ட்டு கூட கிடைக்காது. ஸோ அதை அட்டாக் பண்ணி அவங்கள காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து அந்த ஒரு 48 மணி நேரம் கெடு விதிச்சிருந்தார். பட் ஆனால் இன்னும் ஏன் ப்ரோ அட்டாக் நடக்கலை, அந்த டெட்லைன் முடிஞ்சிட்டான்னு கேட்டால் அந்த டெட்லைன் முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்றைக்கி தான் முடிஞ்சுது. ஸோ ஆனால் அட்டாக் அப்படிங்கிறது நடத்தப்படலை. என்னன்னு கேட்டால் அங்கே தான் மெயினான ட்விஸ்ட்டு. ஸோ அமெரிக்கா அண்ட் ஈரான் வந்து 2 பேருமே வந்து மீட்டிங் நடத்தியிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஆமாம் ப்ரோ மீட்டிங் தான் நடத்தியிருக்காங்க, ப்ரொடெக்டிவாக வந்து டாக்ஸ் நடத்தியிருக்கோம், ஸோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த மிடில் ஈஸ்ட்டில் வந்து டென்ஷன் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த இதில் என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது வெளியில் லீக் ஆகலை. ஸோ ப்ரொடெக்டிவாக பேசியிருக்காங்களாமா, என்ன பேசியிருக்காங்க அப்படின்றது தெரில. ஸோ அது வந்து பொறுத்திருந்து தான் பார்ப்போம். அதனை தொடர்ந்து ட்ரம்ப் வந்து 5 days வந்து நாங்கள் இந்த வாரம் வந்து போஸ்ட்போன் பண்ணுறோம், இந்த வாரம் இல்லை இந்த பவர் பிளான்ட் மேலே அட்டாக் பண்ணுறோம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த அட்டாக்கை வந்து நாங்கள் வந்து 5 days போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட த்ரெட்டு தான் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் வந்து சும்மா இல்லை, ஈரான் வந்து ஒரு த்ரெட்டு கொடுத்துருக்காங்க அமெரிக்காவுக்கு. என்ன த்ரெட் அப்படின்னா, இது மாதிரி அவங்க அட்டாக் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எர்த்லைன் கேபிள்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது, கீழே அண்டர் வாட்டர் வேஸில் நிறைய கனெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. அதை அட்டாக் பண்ணால் குளோபலாக பெரிய பிரச்சனை வரும். தண்ணிக்கு மேலே மட்டும் பிரச்சனை இல்லை, கப்பல் போயிடலாம் அப்படின்னு ஈஸியாக நினைப்பாங்க. ஆனால் தண்ணிக்கு அடியிலையும் பிரச்சனை. ஸோ பெர்ஷியன் கல்ஃபுக்கு கீழே நிறையா எர்த்லைன் கேபிள்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா வந்து நம்ம அந்த வீடியோ கூட பார்ப்போமான்னு தெரியாது, ஏன்னா அது மூலியமாக இன்டர்நெட்லாம் பாஸ் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து பாம் வச்சு நாங்கள் வெடிக்க வைப்போம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ ஷீஷோர் மேலேயோ இல்லை எங்களோட ஐலாண்ட் மேலேயோ இல்லை பவர் பிளான்ஸ் மேலேயோ ஏதோ பயங்கரமான அட்டாக் நடந்தது அப்படின்னா நாங்கள் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை ஸ்ட்ரைட்டாக த்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை நாடு இதை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ரீசெண்டாக இலங்கை கூட அவங்களோட விமானங்கள், அதாவது யூஎஸோட விமானங்கள் வந்து இங்கே இறங்குறதுக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்தளவுக்கு இது எல்லா நாடையும் பாதிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தெரில, அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. Brent க்ரூட் ஆயில் வந்து 15% ட்ராப் ஆகிருக்கு இந்த நியூஸுக்கு அப்புறம். பேக் டு $100, $96 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு கரெக்டாக. ஸோ வந்து இது என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய பிரச்சனை தான். ஏன்னா வந்து இந்த கேஸ் பிரச்சனை, மற்ற பெட்ரோல் டீசல் எல்லா பிரச்சனைக்குமே இதுதான் காரணம். ஸோ இது $100 கீழே வந்தால் ரொம்ப நல்லது, எந்த ப்ரைஸுமே ஏறாது. பட் ஆனால் சிலிண்டர் கிடைக்காது. ஏன்னா இப்போதைக்கு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸில் பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால சிலிண்டர் தட்டுப்பாட்டில் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும். பட் ஆனால் இந்தியாவில் தட்டுப்பாடுன்ற ஒரு நிலைமை இன்னும் வரலை. ஸோ வரவும் வாய்ப்பு இருக்குது, பட் ஆனால் அவ்வளோ தூரம் போகாது. Brent க்ரூட் ஆயில் வந்து பழையபடி ட்ரேட் ஆகிட்டுருக்கு, $96 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் ஆனால் அது நிரந்தரமானு சொன்னால் கிடையாது. அமெரிக்கா எந்த நேரத்தில் வேணாலும் எது வேணாலும் பண்ணுவான். ஸோ மிசைல்ஸ் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா பவர் பிளான்ஸில் ஸ்ட்ரைட்டாக $150 கூட Brent க்ரூட் ஆயிலோட சர்ஜ் இருக்கும். அது வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அது வந்து நடக்காதுன்னு நம்ம நம்புவோம். ஸோ அந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவை பயங்கரமாக ஈரான் வந்து மிரட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா
சைனாக்காரனும் கொரியாக்காரனும் அடிச்சுட்டு தலையை பிச்சுக்கிட்டு வயிற்றுல அடிச்சுட்டு அழுகுறான். ஏன் அப்படின்னா சைனாலையும் இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னா அவங்களோட கரன்சி வந்து ரொம்ப வீக் ஆகிட்டுருக்கு இந்த ஆன்கோயிங் மிடில் ஈஸ்ட் டென்ஷன்னால். ஸோ கரன்சி எப்படி இப்போ வீக் ஆகும் அப்படின்னு கேட்டால் அதிலலாம் நிறைய இருக்குது. நான் அதில் ஒரு தனி வீடியோவே போடுறேன். இப்போதைக்கு நான் இதை ஷார்ட்டாக அவங்கள்ட்ட சொல்லிடுறேன். இந்த பிரச்சனை இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ இதை வந்து இன்றைக்கி ஷார்ட்டாக இந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது போக போக சொல்லவும் மாட்டாங்க. பட் இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் வந்து ப்ரொடெக்டிவாக டாக்ஸ் நடத்தியிருக்கோம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடத்துனாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ அடுத்து வந்து அவங்களோட சைனா அண்ட் கொரியாவோட இண்டிசஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஃபால் ஆகிருக்கு. எந்தளவுக்கு அப்படின்னு கேட்டால் அவங்களோட ஹிஸ்ட்ரியிலே அந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகிருக்கு. பட் அந்த ரெக்கார்டில் இடம் பிடிக்கிற லெவலுக்கு ரெக்கார்ட் ஆகுது இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் சைனாவும் கொரியாவும் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அடே பேஜில் போமா இல்லை இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு காமிச்சிட்டா அது இப்படியாலே வரையணும். இந்த பார்ல தலைவர் வந்து வேற லெவலில் இருக்கிற அம்மாடி இதான். எங்களோட கப்பல்களை பாதுகாப்பாக அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஈரான்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே பதட்டம் பயங்கரமாக இருக்குது. ஸோ இது எப்படி போகும் அப்படின்னு தெரியுது. இந்த வாரோட டென்ஷன் வந்து மேலும் மேலும் எக்ஸ்கலேட் ஆகிட்டு தான் இருக்க தவிர ஸோ இன்னும் டவுன் ஆகலை. இப்போதைக்கு ஜஸ்ட் 5 days போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ until then bye.